எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தலம் திருப்பாடலிபுத்திரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை. சமணர் கூற்றின்படி அரசன் மதக் களிற்றை ஏவ நாவரசர் மகிழ்வுடன் பாடியருளிய பதிகம். திருச்சிற்றம்பலம். சுண்ணவெண் சந்தனச் சாந்தும் சுடர் திங்கள் சூழா மணியும் சுண்ணவெண் சந்தனச் சாந்தும் சுடர் திங்கள் சூழா மணியும் வண்ண ஊரிவை உடையும் வண்ண ஊரிவை உடையும் வளரும் பவள நிறமும் வண்ண ஊரிவை உடையும் வளரும் பவள நிறமும் வளரும் பவள நிறமும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம்பளாய அறவும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம்பளாய அறவும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம்பளாய அறவும் ஏறும் அகலம்பளாய அறவும் தென் என்கேடில பூனரும் தென் என்கேடில பூனரும் உடையார் ஒருவர் தமர் நாம் தென்னங்கேடில பூனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை 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 அஞ்ச வருவதும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. பாடலிபுத்திரத்தின் ஜெயன மடத்திற்கு மருள்நீக்கியார் தலைவராகிறார். அப்போது அவருடைய பெயர் தர்மசேனர். மருள்நீக்கியார் சைவ சமயத்திற்கு மாறிய பொழுது திருநாவுக்கரசர் என்று பெயர் பெறுகிறார். இதனால் வெகுண்ட சமணர்கள் அரசன் துணையோடு அவருக்கு தீங்கு செய்கிறார்கள். அனைத்தையும் இறைவர் அருளால் வெல்கிறார். அரசனும் மனம் மாறி பாடலிபுத்திரத்தில் இருந்த சமணப்பள்ளியில் இடித்து குணபரலீஸ்வரம் என்ற திருக்கோயிலை கட்டுகிறான். இன்றைக்கு திருப்பாதிரிப்புலியூர் என்ற பெயருடன் ஒரு புகழ்பெற்ற சிவத்தலமாக அது விளங்குகிறது. இங்கு சிவபெருமானுக்கு பாடலீஸ்வரர் என்று பெயர். அம்மன் பெரியநாயகி. அவர் பாடிய பாடலின் முதல் பாடலின் பொருள் இது. குலைத்து பூசப்பட்ட திருநீரும் சந்தனமும் தனது உடலில் பூசிக்கொண்டவரும் சூளாமணி போல் சுழல்விடும் சந்திரனை தனது முடியில் அணிந்தவரும் யானையின் தோலை உரித்து அதனை தனது உடலின் மேல் போர்வையாக போர்த்தி கொண்டவரும் வளர்கின்ற பவளக்கொடி போன்ற நிறம் கொண்ட மேனியை உடையவளும் போர்க்குணம் மிகுந்த இடவத்தை காவலாக கொண்டவரும் தனது அகன்ற மார்பினால்
பாம்பினை அணியாக அணிந்தவரும் பலருக்கு நன்மை செய்யும் திண்ணையான கரிலத்தர் கரையில் உள்ள திருவதிகை நகரில் உறைபவரும் ஆகிய சிவபெருமானின் அடியனாகிய நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். எனக்கு அச்சம் விளைவிக்கக்கூடிய பொருள் இனி தோன்றப் போவதும் இல்லை என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.